தமிழ்நாட்டில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்வதால் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பு. மாலை 6 மணிக்கு மேல் வெளியூர்காரர்கள் தொகுதிகளை விட்டு வெளியேற தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி இல்லை. தென் சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நடந்து சென்றும் ஆட்டோவில் பயணித்தும் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். இந்த தேர்தலில் திமுக 20 தொகுதிகளில் கூட வெற்றி பெறாது என சேலம் பிரச்சாரத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. இபிஎஸ் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராவார் என அன்புமணி உறுதி. சென்னையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சூறாவளி சுற்றுப்பயணம். வேளச்சேரி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வாகன பேரணியாக சென்று இறுதிக்கட்டமாக வாக்கு சேகரிப்பு. விசில் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். பிஜேபியின் அடிமையாக மாறிவிட்ட அதிமுகவால் தமிழ்நாட்டின் நலனுக்காக குரல் கொடுக்க முடியாது. சென்னையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என திமுகவும் காங்கிரசும் சொல்லுவது தவறான தகவல் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. 30 ஆண்டுகளாக இடஒதுக்கீட்டிற்கு காத்திருக்கும் பெண்களுக்கு அநீதி இழைத்திருப்பதாக வேதனை.